வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அது பிரதம மந்திரி கொடுப்பாரு. அந்த ஸ்பீச்ல சொன்ன முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் ஓயல மறுபடியும் வந்தாங்கன்னா தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சிந்து நதியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் டிராவல்ல இருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டையுமே பத்தி யோசிப்போம். சிந்து நதியிலிருந்து நம்ம ஒரு டிராப் தண்ணி கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா, இது கடைமடையில உள்ளவங்க பாகிஸ்தானியர்கள், அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். பிரம்மபுத்திரால நம்ம கடைமடையில இருக்கோம். சீனாக்காரங்க அங்க பெரிய அணையை கட்டிட்டு இருக்காங்க. வழக்கமா இந்த மான்சூன் டயத்துல பிரம்மபுத்திரால வெள்ளம் வரும். அந்த பிரம்மபுத்திராங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அர்த்தமே உண்டு. எல்லா நதிகளுக்கும் பெண்களின் பெயரை வைத்தார்கள். காவேரி, கங்கா, வரிசையா சொல்லிட்டே போலாம். இங்க உள்ள நர்மதா, கோதாவரி எல்லாம் பெண்கள் பெயரை வைத்தார்கள். இந்த பிரம்மபுத்திரா மட்டும் பிரம்மனுடைய புத்திரன் என்று ஆண் பெயரை வைத்தார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஆவேசமாக அடித்து கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால. இப்படி அடித்து கொண்டு வருகின்ற பிரம்மபுத்திரா இவர்கள் அணை கட்டுவதில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் மான்சூன் சமயத்துல வெள்ளம் வராது, வறட்சி இருக்கும். அசாமும் அதனுடைய கடைமடை பகுதிகளில் வறட்சி இருக்கும். இதை எதிர்த்து நம்ம உலக நாடுகள்கிட்ட நம்ம பேசணும். நமக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நம்முடைய பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட். எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைமடையில உள்ளவர்களுக்குத்தான் முதல் உரிமை, அவர்கள் அதை முதலில் பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால். இப்ப காவேரியை பத்தி கூட நம்மளோட உரிமை அதுதான். நம்ம கடைமடையில் இருக்கோம் தமிழ்நாடு. ஆனா கர்நாடகா பகுதியில் விவசாயம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அதனால நமக்கு அதுல முதல் உரிமை இருக்கு அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லா. இப்ப இதுல நம்ம இப்ப பிரம்மபுத்திரா இல்ல அவங்க மனை கட்டுறது நாங்க எதுக்குறோம்னு சொன்னா, நம்ம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க சிந்து நதி தண்ணியை நிப்பாட்ட முடியும்? ஏன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. அதுல நம்ம வி ஆர் ஆன் த ரைட் சைடு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது பிரதம மந்திரி நிச்சயமா விளக்குவார். ஆவேசமா பேசலாம். பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணி குடிக்க கூட விட மாட்டேன். ஏன்னா அங்க நம்ம இந்த சிந்து நதியை நிப்பாட்டோம்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்டுங்க, அவங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் கூட வரும். நாம் எதிர்ப்பது மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானையா அல்லது பாகிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை குடிமக்களையுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதையெல்லாம் பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிரதம மந்திரி யோசிச்சு பார்ப்பார், தக்க பதில் கூறுவார்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து இன்னொன்னு, இந்த ஆபரேஷன் சிந்தூர் மறுபடியும் நடந்தால் தொடரும் சரி சொல்றாரு. சரி, சம்திங் கால்ட் எக்கனாமிக்ஸ். 2 கோடி ரூபாய்க்கும் கம்மியா செலவு பண்ணி பகல்காம் மாதிரி ஒரு இடத்துல அவங்க நம்முடைய இந்திய குடிமக்களை அப்பாவி குடிமக்கள், எந்த விதமான ஆயுதமும் ஏந்தாத குடிமக்கள், அவங்க 26 பேரை கொண்டுட்டு போவாங்க. 2 கோடிக்கும் கம்மியா செலவழிச்சு நம்ம 1 லட்சம் கோடி ரூபாய் செலவழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய எங்கெங்கெல்லாம் இந்த தீவிரவாதிகளுடைய கேம்ப் இருக்கோ அதை மட்டும் அழிச்சுட்டு வருவோம். அதுக்கு மேல செய்ய மாட்டோம். என்ன கேட்டா இப்ப ஆபரேஷன் சிந்தூர் எப்படி வெற்றிகரமாச்சுன்னு கேட்டா எல்லாரும் அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? நாங்க என்ன செய்ய நினைக்குமோ அதை செஞ்சுட்டோம். என்ன பண்ணிருக்கோம்? அந்த இதெல்லாம் அழிச்சிருக்கோம். நம்ம அவங்களுடைய கேம்ப் எல்லாம் அழிச்சிருக்கோம். அடுத்து இந்த 2 நாடு சொல்றது எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் வார் நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து இவங்க அந்த டிஜிஎம் எங்கிட்ட கெஞ்சினாரு. பாகிஸ்தான் டிஜிஎம் கெஞ்சினாருன்னு நீங்க என்ன அந்த பகல்காம்ல யாரெல்லாம் பண்ணானோ அவனை பிடிச்சு கொடுன்னு சொல்லி கேட்க வேண்டாமா? அதையாவது கேட்க வேண்டாமா? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லியிருக்கு, எங்க காஷ்மீரை எங்களுக்கு திருப்பி கொடு. ஏன்னா காஷ்மீர் நம்முடையதுதான் அப்படிங்கிறதுக்கு மறுக்க முடியாத சான்றுகள் அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் லா. மகாராஜா ஹரிசிங் அந்த பாகிஸ்தானிய படைகள்லாம் ரசாக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணது பாகிஸ்தானிய படைகள். அவங்க வந்துகிட்டு இருந்த போது ஸ்ரீநகர்ல ஆர்மரியை லூட் பண்ணிடுவாங்கிற அச்சம் மகாராஜாவுக்கு இருந்தது. அவர் நம்மகிட்ட உதவி கேட்டார். உதவி கேட்கும் போது நம்ம சரியான ஒரு வார்த்தையை சொன்னோம். நாங்க எப்படி எங்க படையை அனுப்ப முடியும்? அது நீங்க எங்க நாடு இல்லையே. அப்ப வேற வழி இல்லாம அவரை முதல்ல தனியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். தனியா இருக்க முடியாது தெரிஞ்ச உடனே இந்தியா தான் பெஸ்ட் பெட் அப்படின்னு இந்தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் நம் நாட்டுடன் இணைத்துக் கொள்கின்ற ஒப்பந்தத்தில் மகாராஜா ஹரிசிங் கையெழுத்து போட்டார். அதன் மூலம் காஷ்மீர் நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியாக ஆகிவிட்டது, சந்தேகமே இல்லாம. அதுல இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நிச்சயமா கேட்க முடியுமே, எங்க நாட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, காலி பண்ணுங்கன்னு. இது எதுவுமே இல்லாம அவங்களுடைய இதை மட்டும் நாங்க தாக்குதல், தீவிரவாதிகளுடைய கேம்ப் பிளேஸை மட்டும் தாக்குதல் பண்ணி விட்டோம், எங்க வேலை முடிஞ்சிச்சு வந்துட்டோம்னு சொன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் அவங்க நடத்துறாங்கன்னா, ஏன்னா பகல்காமிலேயே நம்முடைய வருத்தம் என்னவென்றால் அங்கு போக வேண்டாம் என்று பிரதம மந்திரிக்கு அறிவுறுத்தப்பட்டது. அது சேஃப் அண்ட் செக்யூர் இல்லை என்று அறிவுறுத்தப்பட்டது. அப்படி சேஃப் அண்ட் செக்யூர் இல்லைன்னா அங்க நம்முடைய நாட்டு மக்களை மட்டும் அவங்க என்ன சீப்பா?
அவங்கள மட்டும் அனுப்புனீங்க, அவங்களே எந்த செக்யூரிட்டி இல்லாம அனுப்புறீங்க? இது மாதிரி பல வினாக்கள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் போர் நடக்கும்போது நம்ம வாயை திறக்கல. அந்நேரம் வந்து நம்முடைய நாட்டு பக்கம், நம்முடைய அரசு பக்கம் பரிபூரணமாக நிற்போம். மறுபடியும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா. ஆனா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கேள்வியும் கேட்போம். இப்ப நான் கேட்கிறேன், இத மாதிரி நீங்க வந்து அலட்சியமா வருது. காஷ்மீர் சொர்க்க பூமி ஆகிவிட்டது, எல்லாரும் வாங்க, டூரிஸ்டா வாங்கன்னு சொன்னது யாரு? இப்போ நம்முடைய டிஃபென்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே, ஏர்ஃபோர்ஸ் ஏர் சீஃப் மார்ஷலா இருக்கட்டும், நம்முடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ் அவங்க இருக்கட்டும், கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல உள்ள ஜெனரல் இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்க? எங்களுக்கு பரிபூர்ண சுதந்திரம் அளிக்கப்பட்டது. அது உண்மைதான். இவங்க போய் அடிச்சாங்க, நல்ல திறமையாக வேலை பார்த்தாங்க. அந்த பரிபூர்ண சுதந்திரம் ஆபரேஷன் சமயத்தில் அளிக்கப்பட்டது. ஆனா போரை நிறுத்தி விடுவோம் என்று சொன்னது யார்? ஆர்மியை சொன்னாங்க, ஏர்ஃபோர்ஸை சொன்னாங்க. அதான் நல்லா போய் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. திடீர்னு 5வது நாள் நிப்பாட்டுங்கன்னு சொன்னது யார்? எதற்காக அப்படிங்கிற வினாக்கள் வருது. சரி, டிஜிஎம்ஓ ஆஃப் பாகிஸ்தான், டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் வந்து டிஜிஎம்ஓன்னு சொல்லுவாங்க. நம்ம டிஜிஎம்ஓ வந்து கெஞ்சினாரு சொன்னார் பிரதம மந்திரி. பல தடவை இந்த மாதிரி சொல்லப்பட்டது. அப்படி கெஞ்சின்னு அவங்க கெஞ்சினாங்கன்னா நம்ம வந்து மினிமம் நம்ம என்ன கேட்கணும்? நீங்க வந்து இது பகல்காம்ல வந்து அடிச்சுட்டு போனாங்களே, அந்த தீவிரவாதிகளை பிடிச்சு கொடுங்க, எங்கிட்ட ஒப்படைங்க, அல்லது எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நாங்க பிடிச்சுக்கிறோம். அடுத்து இது எங்க காஷ்மீர்ல உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, பிஓகேன்னு சொல்றோம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்றோம். எங்க காஷ்மீர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் எங்க காஷ்மீர் சொல்றோம்னா, காஷ்மீர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா. அது எப்படி வந்ததுன்னா 1947 வந்து எல்லா விதமான இந்த நேட்டிவ் கிங், சுதேசி மகாராஜாக்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது. நீங்க இந்தியாவோட இருக்குன்னா இருக்கலாம், பாகிஸ்தானோட போறதுன்னா போலான்னு. இவர் நான் இந்தியாவோட இருக்க மாட்டேன், பாகிஸ்தான் கூட இருக்க மாட்டேன், பஃபர் ஸ்டேட்டா தனியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி மகாராஜா ஹரிசிங் வந்து ஆசைப்பட்டார். ஆனா ரசாக்கர்ஸ் என்கிற அன்ஆர்கனைஸ்டு தக்ஸ் அவங்க பாகிஸ்தான் ஆர்மியோட உதவியோட உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்க ஸ்ரீநகர்ல வந்து இவங்க காஷ்மீர் ஆர்மியுடைய இதை வந்து ஆர்மரிய எங்க ஆயுதங்களை வைத்திருக்கிறார்களோ அதை கொள்ளையடித்து விடுவார்கள்னு சொல்லி மகாராஜா ஹரிசிங்க்கு பயம் வந்தது. பயம் வந்தோடனே அவர் வந்து சொன்னார், நம்மகிட்ட வந்து நீங்க உங்க படையை அனுப்புங்கன்னாரு. அப்ப இந்தியா சரியான ஒரு கேள்வி கேட்டது, நான் எப்படி இன்னொரு நாட்டுக்குள்ள படையை அனுப்ப முடியும்? நீங்க எங்களோட நாடே கிடையாது. அப்போ இனிமே வந்து இந்த பாகிஸ்தானை நம்பிக்கிட்டு நம்ம வந்து தனியா இருப்போம்னு பேச முடியாது. இந்தியா மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்கனால நான் இந்தியா கூட இணைஞ்சிக்கிறேன், அதான் எனக்கு பாதுகாப்புன்னு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சொல்லுவோம். இந்தியாவுடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் மகாராஜா ஹரிசிங் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் நம்முடைய படைகள் போச்சு. ஏன்னா எந்த நிமிஷத்துல போட்டாரோ அந்த நிமிஷத்துல காஷ்மீர் வந்து இந்தியாவின் ஒரு பகுதி ஆயிடுச்சு. நம்முடைய இறையாண்மையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்முடைய ஆர்மி போச்சு. போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. சீஸ்ஃபயர் வந்து வந்தது. சீஸ்ஃபயர் வந்த நேரத்துல நம்முடைய காஷ்மீரில் உள்ள 1/3 பகுதி பாகிஸ்தான் வசம் இருந்தது. இவன் நம்ம என்ன கேட்டிருக்கணும்? பகல்காம்ல வந்து நீங்க வந்து ஆட்களை வந்து திருப்பி கொடுங்க, அட்டாக் பண்ணவனு திருப்பி கொடுங்க, எங்கிட்ட ஒப்படைங்க. அடுத்து எங்களுடைய காஷ்மீர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியில போங்க. ஏன்னா அவங்க தான் கெஞ்சின்னு கெஞ்சுறாங்கல்ல, வேணாம் போத இதுக்கு மேல முடியாது அப்படின்னு அவங்க கெஞ்சிரதா சொல்றாரு. ஆனா முதல்ல இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னது இந்தியாவும் இல்ல, பாகிஸ்தானும் இல்ல. நிறுத்தப்பட்டு விட்டு சொன்னது அமெரிக்க அதிபர் 30 தரம் சொல்லிட்டாரு, நான் தான் நிப்பாட்டினேன். நம்முடைய பிரதம மந்திரி அவர் பேரை சொல்லாம நாங்க யார் சொல்றதையும் கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மறுபடியும் வந்து இந்த மாதிரி நிலைமை வராது அப்படின்னு உத்தரவாதம் பிரதம மந்திரி கொடுக்குறாரா? ஏன்னா பகல்காம்ல பிரதம மந்திரி போகணும்னு நினைச்ச போது போக வேண்டாம்னு இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னாங்க, அது ரிஸ்கியான ஏரியான்னு. ஏன் அவருக்கு ரிஸ்கினா நம்முடைய ஒவ்வொரு குடிமகனுக்கு அது ரிஸ்கி இல்லையா? நம்முடைய குடிமகன் அங்க போன போது அவன் வந்து அனுப்பி வச்சாங்களே எந்த விதமான செக்யூரிட்டி இல்லாம. யார் தப்பு? உள்துறை அமைச்சகத்துடைய தப்பு தானே. அதை பத்தி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. சரி, அனுப்பி வச்சாங்க, பலி கொடுத்தோம். பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளவு செலவழிஞ்சிருக்கும்? பாகிஸ்தான்ல இங்க வந்தவனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு கம்மியா செலவழிஞ்சிருக்கும். பதிலுக்கு நம்ம 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு யுத்தத்தை துவங்கி 1,00,000 கோடி ரூபாய் செலவழிச்சு 5 நாளைக்கு அப்புறம் நம்ம சொல்றோம், நாங்க எங்க எய்ம் வந்து சாதிச்சிட்டோம், அந்த அவங்களுடைய கேம்ப் எல்லாம் அழிக்கிறதே எங்க எய்மு, அதை நாங்க பண்ணி முடிச்சிட்டோம், அதனால ஆர்மிக்கு வந்து சொல்லிட்டோம், டிஃபென்ஸுக்கு வந்து சொல்லிட்டோம், யுத்தத்தை நிப்பாட்டிருங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், மறுபடியும் இந்த மாதிரி 2 கோடிக்கும் கம்மியா செலவழிச்சு அவங்க வந்து நம்முடைய ஆட்கள் பலியாகி நீங்க மறுபடியும் 2,00,000 கோடி ரூபாய் செலவழிக்க போறீங்களா? டஸ் இட் ஸ்டாண்ட் தி கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன் வார்ஃபேர்? யுத்தத்தில் நம் பொருளாதாரத்தை பற்றி நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். அவங்க கொடுத்த அடியைத்தான் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து தெம்பு இல்லையா? அவங்களுடைய இவ்வளவு பெரிய யுத்தம் நடத்தித்தான் அவங்களுடைய கேம்ப்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா? வேற வழி கிடையாதா? அப்ப இதெல்லாம் வந்து நிச்சயமாக பிரதமர் நமக்கு பதில் சொல்லுவார் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஒண்ணு முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்த நாட்டுக்காக 3வது தலைமுறையா குறைஷி, அந்த பெண்மணி வந்து வீர பெண்மணி வந்து ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தாங்களே, அவங்க இந்த நாட்டுக்காக ராணுவத்தில் இருக்கிற 3வது தலைமுறை. அந்த 3வது தலைமுறை பெண்ணை பத்தி என்ன பேசினாரு மத்திய பிரதேச அமைச்சர் ஒருத்தர்? அவரெல்லாம் வந்து அமைச்சராக இருக்கிறது தகுதி இல்லைங்கிறது மட்டும் இல்லை, எப்பயோ உள்ள வச்சிருக்கணும் அந்த மாதிரி பேசுனதுக்கு. அவர் பேசுனது வந்து எந்த ஒரு பிஜேபி லீடர், பெரிய லீடர் வந்து இதுவரைக்கும் கண்டிச்சிருக்காங்களா? அப்ப என்ன செய்தியை நம்ம சொல்றோம்?
இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வரும் சொல்லும் போது பாரதியார் சொன்ன முதல் வார்த்தை என்ன? எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. நம்ம எல்லோரும் சமம் தானே. நம் நாட்டுக்காக 3 தலைமுறையா ராணுவத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்துடைய ஒரு பெண்ணை பார்த்து அவங்களுடைய சகோதரியை வச்சே அவங்கள பத்தி கேவலமா பேசணும்னு ஒருத்தர் பேசினார்னா யாருடைய சகோதரி அவங்க? நம்முடைய சகோதரி இல்லையா? இதுக்கெல்லாம் பிரதமர் பதில் சொல்லணும். இனிமேலும் இந்த மாதிரியான பிரிவினைவாதங்கள் எழுப்பப்படக்கூடாது. இந்தியா என்பது ஒரு மாபெரும் அரசியல் சோதனையில் வெற்றி கண்ட நாடு. இங்கு எல்லா தரப்பு மக்களும் இணைந்து வாழ முடியும். இப்ப நான் ஒரு வில்லேஜில் ஒரு ஸ்கூல் ஒன்று நடக்குது. அந்த ஸ்கூல்ல ஒரு ரொம்ப பட்டிக்காடான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 3 வருஷமா அங்க கிளாஸ் 10லயும் கிளாஸ் 12லயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வர்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கிறதுக்கான ஒரு சின்ன தொகை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா இந்த தடவை நீங்களே கொடுக்கணும்னாங்க. அங்க போய் பார்த்தா அங்க மெஜாரிட்டியா இருக்கிற பாப்புலேஷன் யாரு? மராட்டாஸ். அடுத்து உள்ள மெஜாரிட்டியான பாப்புலேஷன் யாரு? கன்னடிகாஸ். அதுக்கப்புறம் ஆந்திராவுடைய மக்கள் இருக்காங்க. அது ஒரு பார்டர் ஏரியா. ஆந்திராவுடைய மக்கள் வர்றாங்க. தமிழர்கள் இருக்காங்க. ரொம்ப ஒற்றுமையா, அற்புதமான ஒற்றுமையோடு இருக்காங்க. இதுதான் இந்தியா. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கும் பிரதமர் பதில் சொல்வார் என்று நினைக்கின்றேன். இந்தியா என்பது ஒரு நாடு, அனைவரையும் அரவணைத்து செல்லும் நாடு என்பதனை பற்றிய வழிகாட்டுதலை பிரதமர் மற்றவர்களுக்கு கொடுப்பார் என்றும் நம்பிக்கையோடு இந்த நாளை முடிக்கின்றேன். வணக்கம்.